பூசணிக்காய் அல்வா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி முழு வெள்ளை பூசணிக்காய் எடுத்துருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க சதை பகுதியை மட்டும் இந்த மாதிரி தேங்காய் துருவலில் போட்டு துருவி எடுத்துருக்கேன். துருவி எடுத்த பூசணிக்காவை வெள்ளை துணியில் போட்டு அதில் இருக்க சாரை நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். அதே மாதிரி எல்லா பூசணிக்காய் துண்டையும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கடாயில் கொஞ்சமாக நீங்கள் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்தெடுங்க. வறுத்தெடுத்ததுக்கப்புறம் அதே நெய்யில் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க பூசணிக்காவை அதில் போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கும் போதே நமக்கு அதில் தண்ணி வரும். அது நல்லா வத்துற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துகிட்டே இருங்க. நல்லா வதங்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை போட்டு நமக்கு நல்லா இலகி வரும். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அந்த நேரத்தில் நம்ம எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் கலருக்காக. அதுக்கு அடுத்து நல்லா வற்றும் போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வற்றி வரும். நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்து நம்ம இறக்கிடலாம். நமக்கு டேஸ்டியான பூசணிக்காய் அல்வா ரெடி.